ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஷாப்பிங் ஹாலுக்கு போகலாம். நான் லாஸ்ட் வீக்கெண்டில் நான் ஷாப்பிங் போயிருந்தேன். அங்கே எனக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நட் பாக்ஸு. ஆக்சுவலாக இதனோட ரேட் வெளியில் வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 599 போட்டிருந்தது. ஆனால் இது ஆஃபர் ப்ரைஸில் 99 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இது 3 கலர்ஸில் இருந்தது. ஆக்சுவலாக பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ இருந்தது. ஸோ எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும், அதனால் பிங்க் கலர் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக லிட் இருந்தது, கிளாஸ் லிட்டு. கிளாஸ் மீன்ஸ் இட்ஸ் நாட் அ கிளாஸ், இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட்டு. அதோட மேலே வந்து நல்லா ஹேண்டிலும் இருந்தது. பாருங்கள், நம்ம இதை நட்ஸ் வச்சுருந்தா அழகாக தெரியும். குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஹேண்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து இட் இஸ் ஈஸி டு கேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். நீங்கள் டைனிங்லேயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கிச்சன் டேபிள் டாப்லேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது எனக்கு வந்து ரொம்ப 99 ருபீஸ் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆயில் கேன் வாங்கினேன். ஆக்சுவலாக இது 1+1 மாதிரி இருந்தது. ஒரு பெரிய 1 லிட்டரும் அதுக்கப்புறமா 1/2 லிட்டரும் கொள்கிற மாதிரி இருந்தது. இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆயில் இருக்குது, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இதுக்கெலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லிட்டும் வந்து நல்லா ஈஸியாக இருந்தது. டக்குன்னு திறந்தா கீழே கொட்டுற மாதிரிலாம் இல்லை. ஸோ அது அழகாக வந்து அவங்க ஹேண்டில் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மெஷர்மெண்ட்டும் இருந்ததுனால நமக்கு வசதியாக இருக்குது. குக்கிங்க்கு நமக்கு யூஸ் பண்ணலாம். பார்க்கவும் வந்து நமக்கு அளவு தெரியறதுனால வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, சேஃபாகவும் கூட இருக்குது. பாட்டிலெலாம் வந்து உடஞ்சிரும். ஸோ இது பிளாஸ்டிக்னு இருக்கும்போது நமக்கு ஒரு சேஃப்டியும் இருக்குது. எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிது. அதுவும் வந்து 2 99 ருபீஸ்ன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி வி கேன் பை திஸ். இது வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஆஃபர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள், இதனோட லிட்டு பாருங்கள். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை அடுத்த கிச்சன் ஐட்டம் பார்த்திங்களா, ஹோலு வந்து நமக்கு வந்து இது வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரல் டிசைனில் அழகான 3 கப்பு பவுலு, 3 பவுல்ஸ் இருந்ததுங்க. இதில் 3 பவுல்ஸுமே வந்து 99 ருபீஸ் தான். நல்லா வந்து சூப்பராக இருந்தது. நல்லா டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கலரிங்ஸு, டிசைன்ஸும் பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ இதில் நம்ம எது வேணால் ஸ்டோர் பண்ணலாம். மேலே டைனிங்கில் கூட வைக்கலாம். இது பாருங்கள், 3 பவுல்ஸு ஒரே சைஸில், அதுவும் 99. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்மால் சைஸ் பவுல் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப பார்க்கவே யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி குட்டி பவுலு. ஸோ யூடியூப்க்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குன்னு நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே 18 ருபீஸ் தான். அடுத்தது ஒரு க்ரீன் பிளேட்டு, ஒரு பனானா லீஃப் லுக் இருந்தது. அடுத்தது ஒரு நல்ல ஒரு ஹை லுக்கான ஒரு பிளாக் வித் கோல்டன் இதோட. அடுத்தது ஒரு ஃப்ளோரல் டிசைனில் ஒரு பிளேட்டு. ஸோ இந்த 3 பிளேட்டுமே வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிளேட்டு அழகாக ஒயிட் கலரில். அதோட ரேட்டும் வந்து நல்ல ரீசனபிள் ரேட் தான். பார்க்கவே ரொம்ப நல்லா ஷைனிங்காக அழகாக இருந்தது. ஸோ ஒயிட் எப்போவுமே அழகாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இன்னொரு டைனிங் செட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஏதாவது வந்து திங்ஸ் எல்லாம் வந்து அதாவது மூடி வைக்கணும், அதாவது மாவு ஏதாவது பிசைஞ்சு மூடி வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு யூஸ் பண்ணி தான் நான் பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. லிட்டோட ஃப்ளோரல் டிசைனோட. அதே மாதிரி அதனோட கொள்ளளவும் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம இது இட்லி ஏதாவது வேணால் கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ், இது க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்தது ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சிலிக்கான் மெட்டீரியலுக்கு அந்த ஒரு கரண்டி மாதிரி வாங்கினேன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் தான். ஸோ இதுவும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா இருந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வுட்டன் சாப்பிங் போர்டு 134 ருபீஸ்க்கு தான். ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க, அழகாக இருந்தது. நல்ல சைஸும் கொஞ்சம் நல்லா லென்த்தியாக இருந்தது. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா முருங்கைக்காய் இந்த மாதிரி லென்த்தி வெஜிடபிள் கூட வச்சு நல்லா அழகாக கட் பண்ணலாம். அடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்ச, இது ரொம்ப நாளாக ஆசைங்க. நான் வுட்டன் கரண்டி வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அழகாக நல்லா திக்னஸோட ஷைனிங்காக அழகாக இருந்தது.
அதை நான் யூஸ் பண்ணி நான் இது பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப்னால் முக்கியமாக நமக்கு மெஷர்மெண்ட்டுக்கெலாம் வந்து மெஷரிங் கப் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசனை பண்ணேன். ஸோ அதை தேடிகிட்டே இருந்தேன். இதுவும் கிடச்சிருச்சு. 4 மெஷரிங் இதில் கிடச்சிது. இதோட ரேட் வந்து ஸோ ஒன்றும் தனித்தனியாக வாங்காமல் 4மே 122 ருபீஸ் இருக்கும்போது எனக்கு வந்து தேடி அலையணுன்ற அவசியம் இல்லாமல் சூப்பராக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ என்னெல்லாம் நான் வாங்கணும்னு நினச்சனோ அத்தனையும் நான் வாங்கினேங்க. எனக்கு வந்து இந்த ஷாப்பிங் ரொம்பவே எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். பாருங்கள். ஸோ 250 ml அதோட ஹாஃப் கப்பு 3/4 1/4 அப்புறம் 1/2 சூப்பராக இருந்தது. அடுத்தது குட்டி குட்டி பவுலுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு மனசே இல்லைங்க. அதனால் அதில் வந்து ஒரு 5 கப் வாங்கிக்கிட்டேன். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்க்கவே அழகாக இருந்தது. பளபளன்னு குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ இதில் நம்ம நிறைய தேவையான திங்ஸ் எல்லாம், அதாவது நம்ம குக்கிங்க்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் அழகாக வச்சுக்கலான்ட்டு நான் வாங்கினேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒன்று வந்து 18 ருபீஸு. இந்த ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சூப்பர் தான். அடுத்தது ஸோ பஜ்ஜி அன்றைக்கி பஜ்ஜிலாம் போண்டாலாம் போட்டோம். பார்த்தா அந்த பஜ்ஜி செய்வதே காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரிலங்க, வீடு காலி பண்ணதில். ஸோ அதனால் இது வாங்கணும்னு நினச்சி இந்த தடவை போனேன், கிடச்சிருச்சு. அதேமாதிரி சிப்ஸு சீவுறது கூட பார்த்திங்கன்னா அது நல்லா அழகாக இருந்தது. அதை ஒன்று வாங்கியாச்சு. அடுத்தது கேக் பண்ணுறதுக்கு அந்த குக்கர், அவன் இல்லாமல் குக்கரில் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வைக்கிற அந்த இது ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். ஸோ எல்லாமே நான் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அத்தனையும் வாங்கிட்டேன். ஸோ ஸ்பூன்ஸ் ஸ்டாண்டு இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்ததுங்க. ஒரு சின்ன சின்ன லிட்டோட ஸ்டாண்டோட கீழே பார்த்திங்கன்னா ஹோல்லாம் இருந்துச்சு. ஸோ வாஷ் பண்ணி நம்ம வச்சோம்னா, முன்னாடி நாங்கள் வேறு இதில் வச்சுருந்தோம், அது பார்த்தா தண்ணியாக அடியில் நிற்கும். ஸோ அதில் பூச்சிலாம் வந்துடும். அதனால் இது பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இது கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ அடுத்தது ஸ்பூன்ஸும் வாங்கினேன். ஸ்பூன் ஸ்டாண்டு வாங்கியாச்சு. இப்போ ஸ்பூனும் வாங்கணுமேன்ட்டு ஸ்பூனும் வாங்கினேன். ஒரு 4 ஸ்பூன் வந்து சின்ன சைஸில், அப்புறம் பெரிய சைஸ் லஞ்ச் பாக்ஸ் வேறு வாங்கினேன் என் பிள்ளைங்களுக்கு. 2 பொண்ணு இருக்காங்க. 2 பொண்ணுங்களுக்கு ஒரே மாதிரி 239 ஸோ 234 தெர் ஸ்கொயர் பாக்ஸு. ஸோ அதுக்குள்ளேயே ஆக்சுவலாக பொரியலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாங்கிட்டேன் 2 பாக்ஸு. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஸ்கூல் போகிறதுக்கு. பாருங்கள். ஆனால் நல்ல வெயிட்டாக இருந்துச்சுங்க. குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஸோ சில குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுரும் வாஷ் பண்ணால். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீழே வந்து ரைஸு ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் வச்சுட்டு மேலே வந்து பொரியல் வைக்கிறதுக்கு ஈஸியாக அழகாக பேக் பண்ணி கொண்டு போகலாம். ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ 2 பாக்ஸ் தான் வாங்கினேன். அடுத்த தடவை போனால் நான் வேறு ஷேப்பில் வாங்கலான் இருக்கேன். ஸோ எனக்கு ஒன்று வாங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணிலாம் நம்ம அளந்து ஊற்றுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு ஹேண்டிலோட. ஸோ ரைஸ் எல்லாம் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு அழாக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ அது ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. உடனே வாங்கிட்டாங்க அதுவும். அடுத்தது சாப் ஸ்மாஷர் சூப்பராக இருந்தது. பொட்டேட்டோ இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தட்டையான கரண்டியை தான் வச்சு ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டேன். அடுத்தது சப்பாத்தி திருப்பி போடுறதுக்கு, சுட்ட அப்பளம் சுடுறதுக்கு அதுக்காக ஒரு அந்த ஃபோக்ஸ் மாதிரி அது வாங்கினேன். அது 2மே சேர்ந்து இடுக்கியும் 2ம் சேர்ந்து 99 ருபீஸு. சூப்பருங்க அது ஆஃபரு. அடுத்தது சோமாஸ் கரண்டி அது வாங்கினேன். அடுத்தது அலுமினியத்தில் ஏதாவது ஒன்று வாங்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பவுல் பார்க்கவே ரொம்ப நல்லா ஃபினிஷிங்கோடு இருந்தது. அது பால் கொஞ்சம் காய வைக்கலான்ட்டு அதை வாங்கிட்டேன். பால் பொங்காமல் இருக்கிறதுக்காக அகலமானது வாங்கினேன். அப்புறம் ஒரு இண்டோலியம் கடாய் வாங்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஷாப்பிங் பண்ணி ஆஃபர் ப்ரைஸில் வாங்குங்க. தேங்க்யூ.